தலைமை செயலகத்தில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம். பெஞ்சல் புயல் சேதங்கள் குறித்து மத்திய அரசிடம் நிதி கோருவது குறித்து ஆலோசனை. மழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய இன்று விழுப்புரம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். துணை முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஆய்வு செய்து வரும் நிலையில் முதலமைச்சரும் பயணம். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து மக்களவையில் விவாதிக்க வேண்டும். திமுக மக்களவைத் தலைவர் டி.ஆர். பாலு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டிருந்த பெஞ்சல் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, பெரியார், திருவள்ளுவர், அண்ணாமலை ஆகிய பல்கலைக்கழகங்களில் இன்று நடைபெறவிருந்த தேர்வு ஒத்திவைப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளுக்கான தேதி பின்னர் வெளியிடப்படும் என அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஓடை பகுதியில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 வயது குழந்தை உயிரிழப்பு. சாத்தனூர் அணைக்கு வரும் 1,70,000 கன அடி நீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றம். பண்ருட்டி அருகே உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தண்டவாளத்தை கடக்க முடியாமல் ரயில்கள் பாதியில் நிறுத்தம். தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் பொதிகை, நாகர்கோவில், அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களை மீட்ட தீயணைப்பு துறையினர். மரக்கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தவர் பத்திரமாக மீட்பு. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் குளமாக மாறிய வயல்வெளிகள். பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் உள்ளிட்ட பயிர்கள் நாசம். கனமழையால் ஆறுகளில் கரை புரண்டோடும் வெள்ளத்தால் தரைப்பாலங்கள் மூழ்கின. திருவள்ளூரில் பெரியபாளையம், திருவண்ணாமலை ஆரூரில் போக்குவரத்து துண்டிப்பு. திண்டிவனம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிடங்கல் ஏரியில் உடைப்பு. நாகலாபுரம் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. ஒரு வாரத்திற்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள். பெஞ்சல் புயல் கரையை கடந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் மீன்பிடிக்க செல்ல அனுமதி. திருவண்ணாமலையில் வீடுகள் மீது பாறை சரிந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். குறுகலான பாதை என்பதால் ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை. கர்நாடக வனப்பகுதியில் இருந்து விரட்டிவிடப்பட்ட காட்டு யானைகள் கூட்டம். தமிழக எல்லையான அருளவாடியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளால் தாளவாடி மக்கள் பீதி.
தஞ்சையில் நடந்த இளந்தளிர் குழந்தைகள் திருவிழாவில் மாஸ்க் காட்டிய அரசு பள்ளி மாணவர்கள் கோலாட்டம், தப்பாட்டம் என பட்டையை கிளப்பினர். இரண்டு நாள் விடுமுறைக்கு பின் இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். கடந்த வாரம் முழுவதும் எதிர்க்கட்சிகள் இரு அவைகளையும் முடக்கிய நிலையில் 5ஆம் நாள் அமர்வு இன்று கூடுகிறது. தெலங்கானாவில் போலீஸ் மாவோயிஸ்டுகளுக்கிடையே துப்பாக்கிச் சூடு, 7 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. ஆபாச பட வழக்கு விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ராவுக்கு அமலாக்கத்துறை சம்மன். இன்று அல்லது இந்த வாரத்திற்குள் விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவு. பெஞ்சல் புயல் காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரிப்பு. மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். அமெரிக்க டாலருக்கு மாற்றாக சொந்தமாக பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்க பிரிக்ஸ் அமைப்பு முயற்சி. சர்வதேச வர்த்தகத்துக்கு புதிய கரன்சி உருவாக்க முயற்சித்தால் 100% வரி விதிக்கப்படும் என டொனால்ட். தைவான் நாட்டிற்கு ஆயுத விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்த விவகாரம். பிரிவினைவாத சக்திகளை தூண்டுவதாகவும் ஆதரிப்பதையும் அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் என சீனா எச்சரிக்கை. இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் நடப்பு சாம்பியன் லிங் லிரென் இடையிலான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 6வது சுற்று ஆட்டமும் டிராவில் முடிந்தது. சையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டி. பெண்கள் ஒற்றையர் பிரிவில் PV சிந்தும், ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக முதல் T20 போட்டி. 58 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் 164 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்து வங்கதேசம் ஆல் அவுட். 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் 4-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வீழ்த்தி ஒடிசா FC வெற்றி. ப்ரோ கபடி லீக் தொடரில் பெங்கால் வாரியர்ஸை வீழ்த்திய பாட்னா பைரேட்ஸ். தமிழ் தலைவாசுக்கு எதிரான போட்டியில் தபாங் டெல்லி வெற்றி. சொர்க்கவாசல் பட வரவேற்பிற்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்ட RJ பாலாஜி. நல்ல படத்தை ரசிகர்கள் எப்போதும் வாழ வைப்பார்கள் என்பதை மறுபடியும் நிரூபித்து விட்டதாக நெகிழ்ச்சி.